இந்த ஊரோட பேரு நாந்திபுரம். இந்த ஊர்ல எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட ஜனங்க சந்தோஷமா இருக்கல. அதுக்கு காரணம் இந்த ஊரை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா ஊர் ஜனங்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த ஊர் ஜனங்களோட யாரும் எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டாங்க, எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த ஊரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் இந்த ஊரோட காட்டுக்குள்ள இருக்கிற விக்ஷாசி பேய் தான். அந்த காடு நாந்திபுரத்தோட ஊர் எல்லைக்கு பக்கத்துல இருக்கு. அந்த பேய் இந்த ஊர்க்காரங்கள எதுவுமே செய்யாது. ஆனா வேற ஊர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இரவு 1 மணிக்கு அப்புறமா அவங்க இந்த ஊர்ல இருந்தாலும் இல்ல இந்த ஊருக்கு சேர்ந்த ஏதாவது ஒரு பொருளை அவங்க ஊர் எல்லையை தாண்டி கொண்டு போனாலும் அந்த பேய் அவங்கள காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் கொன்னு தின்னுடும். இந்த பயத்துலதான் எல்லா ஊர்க்காரங்களும் இந்த ஊரை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. இந்த காரணத்தினாலேயே நாந்திபுரத்தை சேர்ந்த நிறைய பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகாம அப்படியே இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது நாந்திபுரத்துக்கு பக்கத்து ஊரு விஷ்ணுவலசா கிராமத்தோட தலைவர் ராமராஜோட பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்காக டவுன்ல இருந்து அக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய சொந்த பந்தம் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்களே ஒழிய யாருமே விஷ்ணுவலசாவுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. நாந்திபுரம் ரோட கூட அவங்க எட்டி கூட பார்க்கல. டவுன்ல இருந்து ராமராஜோட மாமாவான ராயுடு வந்தாரு. அவரு அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து கல்யாணத்துக்காக அந்த ஊருக்கு கிளம்பினாரு. அட மகேஷ், இந்த காலத்துலயும் என்னடா குதிரை வண்டியில போறாங்க? அட இது பள்ளிட்டூரு, இங்க குதிரை வண்டி மட்டும்தான் இருக்கும். பாத்தியா ரோடெல்லாம் எப்படி குண்டு குழியமா இருக்கு. அதுக்காகத்தான் இங்க குதிரை வண்டிய பயன்படுத்துவாங்க. ஊருக்கு பாதி தூரத்துல இருக்கும்போது இருட்டானதுனால எந்த ஒரு வழியும் சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச தூரம் போகும்போது அந்த குதிரை வண்டி ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. வண்டி நின்னதுனால மகேஷும் அந்த குதிரைக்காரனும் கீழே இறங்கி பார்த்தாங்க. எப்போ என்ன ஆச்சு? என்னமோ தெரியல ஐயா, பாத்துனே இருக்கேன். ஐயா குழியில ஏறி வண்டியோட சக்கரம் உடஞ்சு போச்சு ஐயா. இந்த ராத்திரியில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஐயா. இப்ப என்ன பண்றது? அதோ அங்க பாருங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. நான் போய் சக்கரத்தை சரி பண்றவன கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குதிரை வண்டிக்காரன் அங்கிருந்து போயிட்டான். அதுக்குள்ள மகேஷ் தூரத்துல ஏதோ ஒரு ஊர் இருக்கிறது கவனிச்சான். அதோ பக்கத்துல ஊர் இருக்கு. நாம இந்த ராத்திரி அந்த ஊர்ல ஓய்வு எடுத்துக்கலாம். வாங்க வாங்க போலாம். எவ்வளவு நேரம் ராத்திரியில இருக்கிறது? அந்த ஊருக்கு போய் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியற அந்த ஊருக்குள்ள போனாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்ச அந்த விக்ஷாசி பேய் இருக்கிற நாந்திபுரம்னு தெரியாம அந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க. என்னங்க, என்னோட பேரு நாயுடு. நாங்க எல்லாருமே விஷ்ணுபுரத்தோட ராமராஜு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. இல்ல, நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. போயிருங்க போயிருங்க. என்ன ஆச்சுங்க? எதுக்கு போகணும்? உங்களுக்கு தெரியாதா? இந்த ஊருக்குன்னு விதிகள் இருக்கு. வெளியூர்காரங்க உள்ள வரக்கூடாது. அதனால நீங்க யாருமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. 1 மணி ஆக போகுது. சீக்கிரமா போயிருங்க. இங்கிருந்து போயிருங்க. அப்படி சொல்லாதீங்க. ஒரு நைட்டு மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம். காலையிலேயே நாங்க திரும்பி போயிடும். பாருங்க, புயல் வர மாதிரி இருக்கு. டேய், இவங்க நம்ம பேச்ச கேக்குற மாதிரி இல்ல. இந்த காத்த பார்த்தா அந்த பேய் வர மாதிரி தெரியுதுடா. சீக்கிரமா பெரியய்யாவை கூப்பிடலாம். பெரியய்யா, பெரியய்யா, வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒரு பெரியவர் வெளியில வந்தாரு. பெரியய்யா, இவங்க பட்டணத்துல இருந்து விஷ்ணுபுரத்துக்கு போறதுக்கு வந்திருக்காங்களா? இவங்க வண்டியோட சக்கரம் உடஞ்சதுனால இவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் எடுத்து சொல்லணும். அந்த பேய் வந்துச்சுன்னா இவங்கள கொன்னு போட்டுரும். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேய் என்ன? இங்க பாருங்க, அந்த பேய் பத்தி சொல்ல நேரம் இல்ல. இத ஊர்ல இருக்கிறது ஆபத்து. உங்க உயிரே போயிரும். அதனால சீக்கிரமா இங்கிருந்து போயிருங்க. இந்த ராத்திரி நாங்க எங்க போறதுங்க? நாங்க போறதுக்கு வண்டி கூட இல்ல. சரி, என்னோட குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு போங்க. நீங்க இங்க இருந்தா அந்த பேய் உங்களை கொன்னு போடுறோம். சீக்கிரம் போங்க போங்க. ராமு, இவங்களை விஷ்ணுபுரத்துக்கு விட்டுட்டு வாடா. தெரியும்ல, 1 மணிக்குள்ள இவங்க எல்லாரையும் அங்க சேர்த்து ஆகணும். சரி ஐயா.
எல்லாருமே அந்த வண்டி கிட்ட போனாங்க. ராயுடுவோட குடும்பத்துக்கு என்ன நடக்குது, அந்த பேயோட கதை என்ன, இது எதுவுமே அவங்க யாருக்குமே புரியல. ஐயோ, இந்த வண்டியில 4 பேர் மட்டும்தான் போக முடியும். நீங்க 6 பேர் இருக்கீங்க, எப்படி? ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல அம்மா அப்பாவை விட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வரோம். இல்ல இல்ல, அப்படி நடக்காது. எல்லாரும் ஒன்னாவே போகணும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. 1 மணி ஆக போகுது. ஆமா, 1 மணி ஆனா என்ன ஆகும்? இதுக்கு நீங்க எல்லாருமே அவ்வளோ பயப்படுறீங்க? சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல நாம எல்லையை தாண்டி வெளியே போயாகணும். 4 பேர் வண்டியில உட்காருங்க, மீதி 2 பேரு வண்டிக்கு பின்னாடி வேகமா வாங்க. அப்படின்னு சொல்லி வண்டிய ஒரு எல்லையை தாண்டி கொண்டு போய் ராமு என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சான். இந்த ஊரு பெரியாயா பேரு ராமகிருஷ்ணா, அவங்களோட தாத்தா கிருஷ்ணமூர்த்தி. அப்போ அந்த ஊரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த குடும்பம் தான் பார்த்துக்கும். இந்த ஊர்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாதிரி சந்தோஷமா இருந்த ஊர்ல எங்க இருந்தோ சில திருடங்க வந்து ஊர்ல வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்க வந்தா கொன்னு போட்டாங்க. அவங்க எங்கிருந்து வராங்க, எப்படி போறாங்கன்னே தெரியல. அவங்கள தடுக்க முடியாம நிறைய பேர் அவங்க கிட்ட பலியானாங்க. காவலுக்கு வச்சவங்கள கூட அவங்க கொன்னு போட்டாங்க. இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஊர்ல இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போனாங்க. அவங்க பேரு அபிதி சாமியார். அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, சாமி, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? இருக்குப்பா, மனுஷனால ஆக முடியாதத அதையும் மேலான சக்திய வச்சு நாம சரி பண்ண முடியும். அப்படின்னா என்ன சாமி? விக்ஷாசி பேய். என்ன பேயா? பேய் எப்படி தீர்வா இருக்கும்? விக்ஷாசி பேய இந்த ஊருக்கு காவலா ஆவாகனம் பண்ணலாம். அது ஊருக்கு காவலா இருந்து திருடங்க நம்ம ஊருக்குள்ள வந்ததும் அவங்கள கொன்னு போடுறோம். அவங்க எந்த நேரத்துல வராங்க? 1 மணிக்கு அப்புறம் ஊருக்குள்ள வந்து திருடிட்டு போயிடறாங்க சாமி. சரியா நேரம் தெரியாது. ஆனா சாமி. என்ன கிருஷ்ணமூர்த்தி, சொல்லு. அந்த பேயால நம்ம மக்களுக்கு ஒண்ணும் ஆகாதில்ல சாமி? இல்ல, அந்த பேய் நம்மவங்கள ஒண்ணுமே பண்ணாது. ஒருவேளை விக்ஷாசி பேய் காவலுக்கு வேண்டாம்னு நினைச்சோம்னா அதை எப்படி திருப்பி அனுப்புறது சாமி? முதல்ல பேய ஆவாகனம் பண்ணி ஊரோட பிரச்சனைய தீர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பேய திருப்பி அனுப்புற மந்திரத்தை சொல்றேன். நீங்க போய் இந்த விஷயத்த நம்ம ஊர்ல அப்புறம் ஊரு அக்க பக்கத்துல எல்லார்கிட்டயும் தெரியப்படுத்துங்க. அந்த விக்ஷாசிய ஆவாகனம் பண்றதுக்கு பூஜை ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சாமியார் போயிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த விஷயத்த நம்ம ஊர்ல பக்கத்து ஊர்ல கூட தெரிய வச்சாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. நந்திபுரத்துல இருக்கிற கொள்ளக்காரங்க இதெல்லாமா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருட ஆரம்பிச்சாங்க. அங்க அபுத்திய சாமியாரு கிருஷ்ணமூர்த்தி அவங்க கிட்ட வந்து, என்ன சாமி இப்படி வந்திருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி நான் விக்ஷாசி பேய ஆவாகனம் பண்றதுக்கு எல்லையில தேவைப்படுற எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிருக்கேன். சரி சாமி. ஊரோட எல்லையில சாமியாரு கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் சேர்ந்து பூஜை பண்ணி விக்ஷாசி பேய ஆவாகனம் பண்ணி ஊருக்கு காவலா வச்சாங்க. அந்த திருடங்களை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. விக்ஷாசி இருக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்கு திருடங்க வரவே மாட்டாங்க. நம்மளுடைய சின்ன பொருளை கூட எல்லைய தாண்ட வச்சா அந்த பேய் விடாது, கொன்னு போட்டுரும். சரி சாமி, விக்ஷாசி பேய் ஆவாகனத்தை உடைக்கிற மந்திரத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. அதை முடிக்கணும்னா ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி விக்ஷாசி பேய மாவுல பொம்மையா பண்ணி நெருப்புல போட்டா அப்போ அந்த விக்ஷாசி பேய் இந்த ஊரை விட்டு போயிரும். கிருஷ்ணமூர்த்தி, இந்த அந்த மந்திரத்தை நான் எழுதி உனக்கு கொடுக்கறேன். ஜாக்கிரதையா பத்திரமா வச்சுக்கோ. சரி சாமி. இப்படி எல்லாருமே போயிட்டாங்க. 1 மணி ஆச்சு. திருடங்க எப்பவும் போல ஊருக்குள்ள கொள்ளையடிக்க வந்தாங்க. ஊருக்குள்ள கால் வச்சதும் என்னென்னமோ சத்தம் கேட்டுச்சு. ஊரெல்லாம் இருட்டு. யாரோ கூப்பிட்ட மாதிரி கத்துனா மாதிரி பயங்கரமான சத்தம். திருடங்க பயந்து ஓடிக்கிட்டு, நிஜமாவே எல்லைக்கிட்ட என்னமோ ஒண்ணு இருக்கு, சீக்கிரமா ஓடுங்கடா,
கிடைச்சதை எடுத்துக்கிட்டு ஓடுங்க. அப்படி ஒரு வீட்டோட பக்கத்துல போயிட்டே இருக்கும்போது செவுத்துக்கிட்டே என்னமோ மின்னிக்கிட்டே இருந்துச்சு. திருடங்களை ஒருத்தன் அங்க போய் பார்க்கும்போது மறுநாள் அவங்கள தேடிக்கிட்டு வந்த மத்த திருடங்களை கூட அந்த பேய் கொன்னு போட்டுருச்சு. அப்பல இருந்து இங்க திருட்டுங்கிறது நடக்கவே நடக்காது. ஆனா ஒரு நாள் ஊருக்குள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவனோட மாப்பிள்ள ராமபட்டணத்துல இருந்து பார்க்க வந்தேன். அவங்க மாமாவை பார்த்து கவலைப்பட்டு பேசிட்டே இருக்கும்போது ராத்திரி ஆனதே தெரியல. அண்ணா இருட்டாயிடுச்சு, காலையில போலாம், சாப்பிட்டு இங்கேயே படுங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. ராத்திரி 1 மணி. காட்டுல இருந்து என்னமோ பெரிய ஒரு சத்தம். அதை கேட்டு பயந்து எல்லாருமே வெளியே வந்து அது என்ன சத்தம்னு பார்த்தாங்க. அது காட்டுல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து அந்த பக்கம் இவங்க போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அந்த சத்தம் எல்லாம் நின்னுடுச்சு. அமைதியா இருக்கு. திடீர்னு காட்டுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு கை வந்து ராமபட்டணத்துல இருந்து வந்த அந்த பையனை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் கொண்டு போட்டுருச்சு. அந்த சாவோட சத்தத்தை கேட்டு ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் தாப்பா போட்டுக்கிட்டாங்க. மறுநாள் கொஞ்சம் ஆம்பளைங்க எல்லாம் வந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க கிட்ட போய், என்னாச்சு, எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க? ராத்திரி ஊர்ல யாரு பயங்கரமா கத்துனது? யார் அது? எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. நடந்த எல்லாத்தையும் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு சொன்னாங்க. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. அநியாயமா பக்கத்தூருக்காரன் நம்ம ஊருக்கு வந்து உயிரை விட்டுட்டானே. அபுத்தி சாமியாரை சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாருமே சேர்ந்த சாமியாரோட ஆசிரமத்துக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. செத்து போன அந்த பையன் உங்க ஊர்க்கார இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சாமி. கிருஷ்ணமூர்த்தி அவங்கள நடந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பேய் திருடங்களை மட்டும் இல்ல, உங்க ஊருக்குள்ள யாரே வந்தாலும் கூட கொன்னு போடுது. நடந்த எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. இன்னும் யாருமே அந்த பேய் கையால சாகக்கூடாது. சீக்கிரமா அந்த பேய்க்கு முறையீடுகிற மந்திரத்தை போட்டு பூஜை பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுங்க. சரி, அப்படியே பண்றேன். அந்த மந்திரத்தை என்ன மாதிரி சாமியார் சொல்லக்கூடாது. சொன்னா பலிக்காது. இப்போ என்ன பண்றது சாமி? யார்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்ல வைக்கணும்? 30 வருஷமான கல்யாணமான ஒரு ஆம்பளை கிட்ட அந்த மந்திரத்தை சொல்ல வைக்கணும். அதை கேட்டு எல்லாருமே பயந்து போய், ஐயோ என்னால முடியாது சாமி. ஐயோ என்னால முடியாது சாமி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களால முடியாதுப்பா. சரி, என்னோட பையன் ராகவா இந்த வேலையை பண்ணுவா. இன்னைக்கு ராத்திரி அதை முடிக்கிறோம். சாமி, அதை நாசமாக்குறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. சரி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்புறம் அங்கிருந்த எல்லாருமே சேர்ந்து நடந்த எல்லாத்தையும் ஊர் மக்களுக்கு சொன்னாங்க. அங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயாவோட பையன் ராகவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி, நம்ம ஊருக்கு நல்லதுன்னு செஞ்ச அந்த வேலை இப்போ ஒரு சாபமா மாறிடுச்சு. இங்க பாருப்பா ராகவா, நீதான் இந்த பூஜையில கலந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு பிடிச்ச அந்த பேயோட தொல்லைய நீக்கணும்பா. நீ என்ன பண்ணணும்னு சாமியார் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. சரியாப்பா? நானும் அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் உங்க கூடவே இருப்போம். நீ பயப்படாம அந்த பேய நாசமாக்கு. அதுக்குள்ள எங்க சாமியார் வந்து ராகவனுக்கு பேயை எப்படி முடிக்கணும்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு சாமியாரு, ராகவா, கிருஷ்ணமூர்த்தி அவங்க கொஞ்சம் ஆம்பளைங்க சேர்ந்து அங்க வந்தாங்க. கசோச்சிகா சிகர ஆக்னி பகவகா ஜாலா அக்னி விசோச்சிகா பிரளயாக்னி பகவகா சிகராக்னி மந்திரத்தை சொல்லி பொம்மையை நெருப்புல போடும்போது பயங்கரமான சத்தம். காத்து பலமா வீசுது. திடீர்னு ஆகாயத்துல நெருப்பு. முன்னாடி இருந்த மரத்தோட கிளை முறிஞ்சு கீழே விழுந்து ராகவா பயந்து கையில இருந்த அந்த பொம்மைய நெருப்புல போடுறது போல கீழே வீசிட்டான். அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட காட்டுல இருந்த அந்த பேய் வந்து ராகவனோட கழுத்தை வெட்டி கொன்னு போட்டுருச்சு. கண்ணு முன்னாடியே தன்னோட பையன் செத்ததை பார்த்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா அழுதாங்க.
ஐயோ, இப்படி ஆயிடுச்சு கிருஷ்ணமூர்த்தி அவங்கள. அந்த பேய இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஊரை எப்பவுமே அந்த விக்ஷாசி பேய் காத்துக்கிட்டே இருக்கும். பையன் செத்துட்டான்னு அந்த வருத்தத்துல கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட செத்துட்டாங்க. அப்பல இருந்து இந்த ஊரை அக்கப்பக்கத்து கிராமத்து ஜனங்க எல்லாருமே சேர்ந்து யாருமே வர விடாம பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபுத்தியா சாமியாரு நிறைய மந்திரவாதிகளை சந்திச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு லாபமும் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம பேயோட சக்தி ரொம்ப அதிகமாயிருக்கு இப்போ. அப்படின்னா இப்ப அந்த விக்ஷாசிய நாசமாக்குறதுக்கு வழியே இல்லையா? இருக்குன்னு அபித்யா சாமியாரு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அபித்யா சாமியார் கூட இல்லையே. இந்த ஊர் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். நான் முயற்சி பண்றேன். எங்க சூனியக்காரி பாட்டி கிட்ட முடியாத காரியமே இல்ல. சீக்கிரமா நான் போய் சூனியக்காரி பாட்டிய சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லி பாட்டிய எங்க கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க கல்யாணத்துக்கு போங்க அப்பா, நான் அப்புறமேல் வரேன். அப்படி சொல்லி மகேஷ் விஷ்ணுபுரத்துல அவங்க எல்லாரையுமே இறக்கி அதே வண்டியை எடுத்துக்கிட்டு மந்திரவாதி பாட்டி கிட்ட போய் எல்லாத்தையுமே சொன்னான். பாட்டி, நீதான் எப்படியாச்சும் இந்த ஊரை காப்பாத்தணும். சரி, நான் வரேன். ஆனா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கான வழியை தேடணுமே ஒழிய இன்னொரு புது பிரச்சனையை நாம உருவாக்க கூடாது. துஷ்ட சக்திகளோட எப்பவுமே இந்த மாதிரி வேலையை செய்ய வைக்க கூடாது. சரி, நடக்க கூடாதது நடந்து போச்சு. முதல்ல நாம போய் அந்த ஊரை அந்த விக்ஷாசி பேய்கிட்ட இருந்து நாம காப்பாத்தி ஆகணும். பாட்டி நந்திபுரத்துக்கு போனாங்க. விக்ஷாசி பேய் ராகவனை கொன்ன அந்த இடத்துக்கு போய் இங்கதான் அந்த பேய வசமாக்குனாங்க. ராகவனை அந்த பேய் இங்கதான கொன்னுச்சு. அதனால அந்த பேய அழிக்கிறதுக்கான வேலைய நாம இங்கதான் செய்யணும். உடனே நீங்க போய் ஒரு கருப்பு கோழியையும் 10 எலுமிச்சை பழத்தையும் அதே மாதிரி ஒரு வவ்வால பிடிச்சு அதை கொன்னு அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல பிடிச்சு எடுத்துட்டு வாங்க. அந்த வவ்வாலோட ரத்தத்துக்கு தான் அந்த விக்ஷாசி பேய் மயங்கி நம்மளுடைய வசத்துல வரும். அந்த கிராமத்து ஜனங்க போய் பாட்டி கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாட்டி அந்த இடத்துல ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு நடுவுல அந்த வவ்வாலோட ரத்தத்தை ஊத்தி கருப்பு கோழியை வெட்டி அந்த கருப்பு கோழியோட ரத்தத்தை அந்த கோலத்தை சுத்தி ஊத்தி விட்டாங்க. அப்படி அந்த விக்ஷாசி பேய காட்டுக்குள்ள இருந்து அந்த கோலத்துக்கு நடுவுல வர வச்சு விக்ஷாசி பேயோட பொம்மையை செய்ய வச்சு அந்த ஊரோட தலைவர்கிட்ட அதை தூக்கி நெருப்புல போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாட்டி மந்திரத்தை சொன்னதுமே அந்த பேய் துடி துடிச்சு நெருப்போட நெருப்பா கலந்துருச்சு. இன்னையில இருந்து உங்க ஊருக்கு யாரு வேணும்னாலும் வரலாம் போகலாம். இனிமே இந்த விக்ஷாசி பேயோட தொல்லை உங்க யாருக்குமே இல்ல. ஆனா எப்பவுமே துஷ்ட சக்திய நாம தூரமா தான் வைக்கணும். பக்கத்துல வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. மகேஷ்க்கு அந்த ஊர் ஜனங்களும் அந்த ஊரோட தலைவரும் நன்றி சொன்னாங்க. மகேஷ் அங்கிருந்து விஷ்ணுபுர கல்யாணத்துக்கு கிளம்பிட்டான். அன்னையில இருந்து ஊர் ஜனங்க வெளியூர்காரங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க.